இந்த உள்ளே இருக்கிற மருந்து கரப்பாம்பூச்சியை அட்ராக்ட் பண்ணும். இது சைடில் இருக்கிற கேப் வழியாக கரப்பாம்பூச்சி போய் அந்த மருந்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது இறந்துரும். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கரப்பாம்பூச்சி பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போல்லாம் கரப்பாம்பூச்சிக்கு இந்த மாதிரி பெயிட் ஸ்டேஷன் அப்படின்னு கிடைக்குது. இது ஒரு பேக்கெட்டில் இந்த மாதிரி 6 சாஷே மாதிரி வருது. இதை இப்படி தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக குழந்தைங்க பெட்ஸ் இருக்கிறவங்க வீட்டுக்கு இது ஒரு சேஃப் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பிளாஸ்டிக் கேப் மாதிரி தான் இருக்கும், சுற்றி இந்த மாதிரி கவர் ஆகிருக்கும். ஆனால் சைடில் வந்து கரப்பாம்பூச்சி போகிற அளவுக்கு கேப் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அந்த கரப்பாம்பூச்சி மருந்து இருக்கும். இதில் வாசனையோ ஃபியூம்ஸோ எதுவுமே இல்லை. இதை வெளியிலேருந்து டச் பண்ண முடியாது. அதனால் கிட்ஸு பெட்ஸ் இருக்கிற வீட்டுக்கு இது சேஃப் தான். இந்த உள்ளே இருக்கிற மருந்து கரப்பாம்பூச்சியை அட்ராக்ட் பண்ணும். இது சைடில் இருக்கிற கேப் வழியாக கரப்பாம்பூச்சி போய் அந்த மருந்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது இறந்துரும். அது மட்டும் இல்லை, இது ஒரு செயின் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த மருந்து சாப்பிட்ட கரப்பாம்பூச்சி கூட வேறு கரப்பாம்பூச்சி கான்டாக்டில் வந்தாலும் இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் எங்கெல்லாம் நம்ம கரப்பாம்பூச்சி பார்க்குறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்டுறலாம். நம்ம கிச்சன் ஷெல்ஃப்லலாம் வச்சா கூட ரொம்ப சேஃப் தான். பாத்திரமெல்லாம் அந்த மருந்து கூட கான்டாக்டில் வராது. இது வந்து சிங்குக்கு கீழே, ஃப்ரிட்ஜுக்கு கீழே, இருட்டான இடங்களில், கபர்டில், பாத்ரூமில் எங்கெல்லாம் வேணுமோ எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சிடலாம். இதை 1 மாதமாக எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரப்பாம்பூச்சி பார்க்குறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது எஃபெக்டிவாக தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.